ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைப் வித் பாருவில் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இப்போதான் வைப் வித் பாரு அப்படிங்கிற பாருவோட யூடியூப் சேனலில் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கள பற்றி மற்றவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்த்துடலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச உடனே பார்வதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் சாலிடாக 10 டேஸ் அவங்க வந்து அந்த அனுபவிச்ச அந்த ரொம்ப ஒரு ஹார்ட் டைம். ஏன்னா பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் அதை மற்றவங்களும் தப்பு 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 தப்புன்னு சொல்லி குத்தும்போது அதே விஷயத்த அதை எப்படிங்க ஓவர் கம் பண்ண வர முடியும் ஒரு மனுஷனால்? ஏன்னா அந்த 1 வீக்கில் அந்த விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சாண்ட்ரா தான் ட்ராமா பண்ணியிருக்காங்க, ரொம்ப இதை ஓவர் டூ பண்ணி பெருசு பண்ணினதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அதை அந்த அந்த எவிக்ட் ஆகி ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன அந்த 1 வீக் எப்படிங்க இருந்திருக்கும்? உள்ளே இருக்கிற அந்த ஒரு 5 or 6 கண்டஸ்டன்ஸும் எப்படி பேசியிருக்காங்க. அதுவும் திவ்யா கணேஷ்லாம் விஜய் பார்வதி அப்படியே ஒரு லைக் எப்படி ஒரு புழு மாதிரி பண்ணியிருப்பாங்க. கம்ருதீனை கூட கானா வினோத் சரி, திவ்யா கணேஷா இருக்கட்டும், சபரியும் ஒரு பார்ஷியலாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. பட் விஜய் பார்வதியெலாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்கல. நல்லாவே அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா விஜய் பார்வதியை எல்லா கண்டஸ்டன்ஸுமே இப்போ வரைக்கும் கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஒரு செலிப்ரேஷன் ஆகட்டும், பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கெட் டுகெதராக இருக்கட்டும், இதில் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது விஜய் பார்வதியை கார்னர் பண்ணுறத நம்மளாலே பார்க்க முடியுது. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்னடா காரணம், என்ன பண்ணுறது, உங்களை மொத்தத்தையும் நான் வெறுத்து ஒதுக்கிட்டேன், நீங்கள் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, என்னை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, தட்ஸ் ஓகே. அது எனக்கு என் ஃபேமிலி இருக்காங்க, எல்லாத்த விட எனக்கு என் ஃபேமிலி இருக்குது, என்னை வேல்யூ பண்ணுறதுக்குன்னு சில மனுஷங்க இருக்கிறாங்க, என்ன வேல்யூ பண்ணாத நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வைபுத் பார்வில் தான் நம்ம கம்ருதீன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சபரி வந்து உன்னை அடித்தான்ல கண்ணில், அது ஒரு கேம் தான். அவன் அடித்தான்ல, நீ அவனை ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்கணும் பாரு, அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட. இன்றைக்கி அதனால தான் அதை வந்து அவன் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த விஷயத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக ஓவர் டூ பண்ணனா. இன்றைக்கி நீ அவனுக்கு அகெயின்ஸ்டாக நீ அன்றைக்கி நின்றுருந்தீனா, ஏன்னா நீ எவ்வளோ பெயின் அன்றைக்கி அனுபவிச்சிருப்ப, உன்னுடைய கண்ணு வீங்கி உன்னால் உனக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் அதை நீ ஓவர் கம் பண்ணி வந்தல, இட்ஸ் எ கேம் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டல, ஆனால் நீ அது பண்ணினது தப்பு பாரு அப்படின்னு தான் நம்ம கம்ருதீன் வந்து இப்போ சொல்லியிருக்காரு வைபித் பாருவில். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ரொம்ப அது எல்லாருக்குமே ஒரு பொண்ணாக இருந்தால் பண்ணுற லவ், அவங்க லவ் பண்ணலை லஸ்ட்டுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே யாருக்குமே கோவம் வருங்க. ஏன்னா லவ் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒன்ஸ் தான் வரும், அதுக்கப்புறமேல அது லவ் வராது. கட்டாயத்துக்கு வேணால் இருக்கலாமே தவிர லவ் அப்படிங்கிறது லைஃப்பில் 1 டைம் தான் வரும், செகண்ட் டைம் வரதெல்லாம் லவ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எனக்கு இவனை பிடிச்சிருக்குது, இவன் மேலே எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது ஃபேக், அது லஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இன்னும் அதை எப்படி மோசமாக அட்ரஸ் பண்ணுறது, காஜி கப்புள்ஸ் அந்த மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணும்போது இட்ஸ் 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 ரியலி ஹர்ட் த ஹார்ட்டுங்க. எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உள்ளேயே பிக் பாஸ் சீசன் 9க்கு உள்ளேயே நிறைய தேவையில்லாத பண்ணியிருக்காங்க, ஓவராக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏங்க அவங்க தப்பாக நடந்துக்கிட்டால் தான் தப்பு, ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் தப்பு. அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களது ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே அப்படின்னு உள்ளே சொல்லியிருப்பாங்க. வெளியில் வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் கழுத்துமா ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அவங்கள நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்கள லஸ்ட்டு ஆக பழகுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் நீங்கள் லஸ்ட்டுக்காக பழகுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா லவ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதுங்க. ஒருத்தர் மேலே காட்டுற அந்த அன்பு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் லஸ்ட் எல்லார் கண்ணுக்குமே தெரியும். ஸோ அந்த அந்த அன்பால் தாங்க அந்த லஸ்ட் வருது. ஸோ வந்து லவ் இஸ் ஆல்வேஸ் பியூர். லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அன்பு அளவுக்கு அதிகமாக போகிறது தான் லஸ்ட்டு. ஸோ வந்து இதை தேவையில்லாத குழப்பிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போயிடணும். அந்த ஓவர் இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி பார்த்தா விஜய் பார்வதி திவ்யா கணேஷ் பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்கணும். ஆனால் திவ்யா கணேஷை பற்றி அவங்க இன்னும்
வெளியில வந்து இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு இடத்துல கூட திவ்யா கணேஷ பத்தி அவங்க தப்பாவே பேசல. இட்ஸ் இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா, அ திவ்யா கணேஷ பத்தி அந்த ஒரு டாக் எந்த இன்டர்வியூல எடுத்தாலும் சரி, வைப் வித் ஃபாரூலயே சரி, வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும், இல்ல தேவையில்ல இதுக்கே நான் வரல அப்படிங்கிற மாதிரியும் தான் அவங்க ஒதுங்கிட்டாங்களே தவிர, பெருசா திவ்யா கணேஷ வந்து ரொம்பவும் ஒரு அவங்க மேல இருக்க வன்மத்த கக்குற கோவம் தான். கோவம் அவங்க மேல கோவம் இருக்குது. ஆனா, அது அப்படியே ஒரு பாய்சனா அவங்க பேசவே இல்ல. இப்ப கனி பேசுறாங்களே நம்ம விஜய் பார்வதி பத்தி, ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி விஜய் பார்வதி பண்ணவே கிடையாது. ஆனா, அந்த வெளியில பிக் பாஸ விட்டு வெளியில வந்த அந்த 10 டேஸ் வந்து அவங்க என்ன எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 1 வீக் ரூம விட்டு வெளியில வரல. ஆனா, இந்த விஷயம் அப்புறமேல ரிவோக் ரெட் கார்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்தது. அத பார்த்து தான் என்னுடைய கொஞ்சமா நான் இதானேனே தவிர, அந்த விஷயங்கள் எங்க 2 பேத்தையுமே ரொம்ப சைக்கிக்கா எங்கள ரொம்ப பாதிச்சுச்சுன்னு அவங்க 2 பேருமே ஃப்ராங்காவே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அ கம்ருதீன் வந்து ஏன்னா நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் முடிஞ்சு சீரியல்குள்ள என்டர் ஆகணும். அதுவும் போச்சு. லைஃப் போச்சு. இதுக்கு மேல ப்ராக்ரஸ் கிடையாது லைஃப்ல. லைஃப் இப்படியே தான் இருக்க போகுது. லைஃப் மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது, அ எ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நெனைப்பாங்க, எல்லாருமே ஒரு நேம் பண்ணது என்னன்னா, கம்ருதீனோட லைஃப் மொத்தமா பாரு காலி பண்ணிட்டாங்க. அந்த மாரி தான் நெனைச்சிருப்பாங்க. ஸோ என்னால ஒரு பையனுக்கு லைஃப் போயிருச்சு. அப்படிங்கும்போது நான் அந்த 1 வீக் எப்படி இருந்திருப்பேன்? என்னுடைய அம்மா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்ளோ தைரியம் குடுத்துருப்பாங்க. அவங்க குடுத்த தைரியம் என்னுடைய ஃபேமிலி வந்து அப்போ எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன என்ன வந்து அதுலருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுனாங்க. அதுக்கப்புறமேல் 1 வீக் கழிச்சு இந்த விஷயங்கள் தானாவே எல்லாருக்குமே இதாக ஆரம்பிச்சுச்சு. அதாவது எங்களுக்கு ரெட் கார்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அந்த ஒரு வாய்ஸ் அரைஸ் ஆச்சோ, அத விட அதிகமா ரிவோக் ரெட் கார்ட் அப்படிங்கிறதும் ஆச்சு. அது எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா ரிவோக் ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாச்சு. உண்மையிலேயே அந்த வெளியில வந்த டைம் எங்களுக்கு ரொம்ப டஃப் டைம். எங்களால அத ஹேண்டில் பண்ணவே முடியல. எல்லாரும் சொன்னாங்க, "நாங்க ஃபாரின் வெக்கேஷன் போயிருக்கோம்." அந்த மாரிலாம். நாங்க இன்னும் அந்த மாரிலாம் போல. ஏன்னா அடுத்தடுத்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நானும் கம்ருதீனும் கமிட் ஆயிட்டு வரோம். ஸோ எங்களுக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வைப் வித் வாருல கனிய செம்மையா செஞ்சுகிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமினிஸ்ட், பெரியாரிஸ்ட் இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு சுயமரியாதையோட வாழ்றது தான் பெரியாரிஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா, எல்லா சாமானிய மக்களுக்குமே தலைவர்களோட கொள்கைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமேலு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இல்லாம வாழ்க்கை, சந்தோஷத்த மட்டும் தான் பெண்கள் அனுபவிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஒரு பெண் அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய கடமைகள் இருக்குது. கடமைகள திணிக்க தான் கூடாது. ஆனா, அத எடுத்துக்கலாம். அதுல தப்பு கிடையாது. எந்த ஒரு விஷயங்களுமே திணிக்கப்பட்டா தான் தப்பு. அத எடுத்துக்கிட்டு அத வந்து நாமளா விரும்பி பண்ணும்போது அது அது வற்புறுத்தலோ, இல்ல அது பண்ணியாகணுங்கிற கட்டாயமோ கிடையாது. அத நம்ம விரும்பி எடுத்துக்கிறோம். அத செய்யும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும். அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அப்பா, அம்மாக்கு நம்ம ஒரு பொருள் நம்ம சம்பாரிச்சு வாங்கி குடுக்கும்போது, அது ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. எங்க அம்மா என்ன இத பண்ணி குடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம அவங்களுக்கு பண்ணும்போது, திருப்பி பண்ணும்போது ஒரு ஆனந்தம் வரும்ல. அது எதுலயுமே கிடைக்காது. கிட்டத்தட்ட அது ஒரு நமக்கு ஒரு ஒரு மேஜிக் மாரி இருக்கும் அந்த டைமு.